டே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹரப்பா நாகரிகத்தின் காலம். ஹரப்பா நாகரிகத்தின் காலம் ஆப்ஷன் ஏ செம்பு காலம். செகண்ட் கொஸ்டின், ராகி கற்கி மாநிலத்தில் அமைந்துள்ளது. ராகி கற்கி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி ஹரியானா. தேர்ட் கொஸ்டின், லோத்தல். லோத்தல் அப்படிங்கிறது துறைமுகம் எந்த நதியின் துணை ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது? லோத்தல் எந்த நதியின் துணை ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது? ஆப்ஷன் சி சபர்மதி. ஃபோர்த் கொஸ்டின், முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி சுமேரியர்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? ஆப்ஷன் பி சிவப்பு. சிக்ஸ்த் கொஸ்டின், கிழக்கே செங்கடலாலும் வடக்கே மத்திய தரைக்கடலாலும் சூழப்பட்ட பண்டைய நாகரிகம். கிழக்கே செங்கடலாலும் வடக்கே மத்திய தரைக்கடலாலும் சூழப்பட்ட பண்டைய நாகரிகம். ஆப்ஷன் ஏ எகிப்து. செவன்த் கொஸ்டின், மேற்கு ஆசியாவின் ஈராக் குவைத் பகுதிகளை குறிக்கும் நாகரிகம். மேற்கு ஆசியாவின் ஈராக் குவைத் பகுதிகளை குறிக்கும் நாகரிகம். ஆப்ஷன் பி மெசபடோமியா. நெக்ஸ்ட்டு எய்த் கொஷின், கியூனிஃபார்ம் என்ற முக்கோண வடிவ எழுத்து முறையை உருவாக்கியவர்கள் யார்? கியூனிஃபார்ம் என்ற முக்கோண வடிவ எழுத்து முறையை உருவாக்கியவர்கள். ஆப்ஷன் பி சுமேரியர்கள். நைன்த் கொஷின், அக்காட் நகரம் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அக்காட் நகரம் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாபிலோன். டென்த் கொஷின், மெசபடோமியர் வழிபட்ட சந்திர கடவுளின் பெயர். மெசபடோமியர் வழிபட்ட சந்திர கடவுளின் பெயர். ஆப்ஷன் ஏ சின். 11th கொஸ்டின், தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1951. 12th கொஸ்டின், நிதி ஆயோக் செயல்பட துவங்கிய நாள். நிதி ஆயோக் எந்த ஆண்டு துவங்கியது அப்படின்னா ஆப்ஷன் பி 1/1/2015. 13, பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மை குறியீடு எது? ஏ நிகர நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம், வாங்கும் திறன் சமநிலை, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 14, இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கான மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கான மனிதவள மேம்பாட்டின் அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி புதுடெல்லி. 15, பின்வரும் எம்மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது? பின்வரும் எந்த மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது? ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 16, சீக்கிய சீர்திருத்த இயக்கமான நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் யார்? சீக்கிய சீர்திருத்த இயக்கமான நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ பாபா தயாள்தாஸ். நெக்ஸ்ட் 17, நாம்தாரி இயக்கம் பற்றிய கருத்துக்களில் பொருந்தாதது. நாம்தாரி இயக்கம் பற்றிய கருத்துக்களை இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் பொருந்தலை அப்படின்னா 1, விதவை மறுமணத்தை எதிர்த்தது. 2, வரதட்சணை முறையை தடை செய்தது. 3, குழந்தை திருமணத்தை தடை செய்தது. 4, சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்தியது. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ விதவை மறுமணத்தை எதிர்த்தது. 18, சிங் சபா எனும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது? சிங் சபா எனும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ அமிர்தசரஸ். 19, சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர். ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள். 20,
வைகுண்ட சுவாமிகளின் பெயர். வைகுண்ட சுவாமிகளின் பெயர் ஆப்ஷன் ஏ முடிசூடும் பெருமாள். 21 ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மையான சீடர் அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சுவாமி விவேகானந்தர். 22 திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் டி நீலகிரி. 23 பல்வேறு ஜாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் பி வைகுண்ட சுவாமிகள். 24 ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் யார்? ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர். 25 பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவிய அமைப்பு எது? பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவிய அமைப்பு ஆப்ஷன் சி ஆரிய சமாஜம். 26 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 45. 27 இந்தியாவில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி அக்டோபர் 2005. 28 வாக்கியம் 1 மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகள் சட்டப்பேரவை சட்டமேலவை. வாக்கியம் 2 தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை அதாவது கீழவை மட்டுமே உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. 29 மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் ஆப்ஷன் பி சுஷ்மா ஸ்வராஜ். 30 ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ள சந்தை அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ள சந்தை அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ முற்றுரிமை. நெக்ஸ்ட் 31 ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஜான் எஃப் கென்னடி. 32 நுகர்வோர் என்பவர் யார் அப்படின்னா பணம் செலுத்தியவர், வாக்குறுதி பெற்றவர், ஓரளவு பணம் செலுத்தியவர் மற்றும் ஓரளவு வாக்குறுதி பெற்றவர். அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 32 இந்திய பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இந்திய பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆகஸ்ட் 2019. 34 விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? ஆப்ஷன் பி நிலநடுக்கம். 35 நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி. நிலநடுக்கத்தை பதிவு செய்யக்கூடிய கருவி ஆப்ஷன் பி சீஸ்மோகிராஃப். 36 ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி புவி அதிர்ச்சி. 37 சிறிய கால அளவில் திடீரென்று பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வு. சிறிய கால அளவில் திடீரென்று பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வு ஆப்ஷன் டி நிலநடுக்கம். 38 எரிமலை வெடிப்பின் போது வெளிவரும் நெருப்பு குழம்பின் பெயர். எரிமலை வெடிப்பின் போது வெளிவரும் நெருப்பு குழம்பின் பெயர் ஆப்ஷன் பி லாவா. 39 பாறைகள், பாறை சிதைவுகள், மண் போன்ற பொருள்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வதற்கு என்ன பெயர்? பாறைகள், பாறை சிதைவுகள்,
மண் போன்ற பொருள்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வை எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிலச்சரிவு. 40 பல்வேறு நாடுகளில் சூறாவளிகள் அழைக்கப்படும் பெயர்களை கொண்டு சரியாக பொருத்துக. தைவான் டைபு, ஆப்பிரிக்கா பெர்க்விண்ட், அர்ஜென்டினா பாம்பரோ. சரியான விடை ஆப்ஷன் பி 3, 2, 1. 41 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல். 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கஜா புயல். 42 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 25/12/2005. 43 கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1980. 44 நுகர்வோருக்கான மகாசாசனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 45 கடல் மேலோடுகள் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடல் மேலோடு பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி சிமா. டே ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் நம்ம இந்த வீடியோவில் 45 இம்பார்ட்டண்டான சோசியல் கொஸ்டின் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தான். ஸோ டெஸ்ட் எழுதி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. 2025ஆம் ஆண்டு நடைபெற போற சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கானது தான். எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் நிறைய இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கவலையை போக்கும் வகையில நம்முடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் 50 மாதிரி தேர்வு புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 50 மாதிரி தேர்வுல இருக்கிற வினாக்கள் தேர்வுல எதிர்பார்க்கிற வினாக்கள் நிறைய இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பக்காவா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வினாக்களை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் 80 வினாக்கள் ஜிகேவும் 60 வினாக்கள் உளவியலும் இருக்கு. மொத்தம் 140 வினாக்கள் வித் ஆன்சரோட 50 தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றிருக்கிற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல இருக்க விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தமிழ் தகுதி தேர்வுக்கான 5000 பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் சிலபஸ் அடிப்படையில எஸ்ஐ தேர்வுக்கான 27 டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாலே போதும். இந்த புக்கை பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்திருக்கிற sspublications.com வெப்சைட்ல நீங்க புக்கை ஆர்டர் பண்ணி